வெல்கம் டு என்னோட தமிழ் எல்லாத்துக்கும் வணக்கம் கைஸ். நம்ம AK-64 ஒரு படத்தை பிரசாந்த் நீல் தான் டேரக்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. குட் பேட் அக்லி படத்துக்கு அப்புறமா நம்ம AK பார்த்தீங்கன்னா பிரசாந்த் நீல் கூட தான் ஜாயின் பண்ணுறாரு. அப்புறமா இப்போ ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவா வந்து இந்த படத்தை எடுக்க போறாரு AK-64 அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவா படம் எடுக்கிற ஸ்டைல், அவரோட கண்டென்ட் ரைட்டிங் இதெல்லாம் வச்சு பார்த்தா தயவு செஞ்சு AK-64 படத்தை எடுத்துறாதீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சிறுத்தை சிவா படம் எடுத்தாலே ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக தான் ஒர்க் அவுட் ஆகும். அதுலேயே பார்த்தீங்கன்னா விவேகம் படத்தில் பயங்கரமாக சொதப்பி விட்டாரு. அதுக்கப்புறமா நம்ம AK மறுபடியும் நம்பிக்கை கொடுத்து விடாமுயற்சி அப்படின்றப்போ ஒரு ஹிட்டை வந்து கொடுத்தாரு. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவாவோட படங்கள் அப்படின்றது வர வர ரொம்பவே ஒரு கிரிஞ்சாக இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அண்ணாத்தோட ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப்புக்கு அப்புறமா இப்போ கங்குவா பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அட்டர் ஃப்ளாப்பாக வந்திருக்குது. அதனால இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கண்டென்ட் ரைட்டிங்னா என்ன, படத்தோட மேக்கிங்னா என்ன அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இன்னும் படத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம AKக்காக ஒரு வேற லெவலான கதையை ரெடி பண்ணி நம்ம AK சொல்லி அந்த படத்தை எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம AK வந்து ஆதிக்க ரவிச்சந்திரன், மகிழ் திருமேனி அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலான லைன் அப்பில் வந்துட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா பிரசாந்த் நீல்ட்டி கதை கேட்டு அவர் படத்துலையும் நடிச்சா ரொம்ப வேற லெவலான மாசா இருக்கும். ஏன்னா நம்ம AK ஃபேன்ஸை பொறுத்தளவுக்கு AKவை எந்தெந்த ஸ்டைலில் வச்சு பார்க்கணுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தெரிய லெவலான ஒரு சம்பவத்தை பார்த்தீங்கன்னா ஆதிக்க ரவிச்சந்திரன் பண்ணிட்டு காராமா. அது மட்டும் இல்லாமல் விடாமுயற்சி படத்துலையும் மகிழ் திருமேனி பார்த்தீங்கன்னா நம்ம AKவை ஒரு சார்மியான லுக்கில் காட்டினது மட்டும் இல்லாமல் படத்தோட கண்டென்ட்டும் பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து எழுதியிருக்காரு. தென் படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் அதை பார்த்தீங்கன்னா செதுக்கிட்டு இருக்காரு. படம் பார்த்தீங்கன்னா தெரிய லெவலில் வரப்போகுது. இதுக்கப்புறமா நம்ம AKவோட லைன் அப்ஸில் நம்ம பிரசாந்த் நீல் தான் அடுத்த படத்தை எடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் போயிட்டு இருக்குது. அதனால கூடிய சீக்கிரமா பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி படத்தை முடிச்சுட்டு பிரசாந்த் நீல் கூட ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம AK ஃபேன்ஸோட ஒரு மிகப்பெரிய விருப்பமா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க, அடுத்த படத்தை பிரசாந்த் நீல் எடுத்தா நல்லா இருக்குமா இல்ல சிறுத்தை சிவா எடுத்தா நல்லா இருக்குமா அப்படின்றத. மேலும் நம்ம AKவோட இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்று பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.